ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட்டீங்களா எல்லோரும்? சரி, ஓகே. டுடே த தீம் இஸ், அதாவது டாபிக் வந்து என்னன்னா சோம்பேறி. சோம்பேறி என்ன பண்ணுவான்னா, நிறையா உலகத்தில் சொல்லுவாங்க சோம்பேறின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் வந்து ஆசைப்படுவான், ஒரு பொருளுக்கு ஆசைப்படுவான். ஆனால் அந்த பொருளை வந்து அவனால் அடைய முடியாது. அவன் பேர் தான் சோம்பேறி. அது எப்படின்னா, அவனுக்கு ஒரு வயல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சோம்பேறியோட வயல் வந்து முள்ளுக்காடாக மாறிடுமா. வயலை வந்து முள்ளுக்காடாக மாற்றுற அளவுக்கு, இந்த இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வயலுக்கு வந்து முள்ளுக்காடாக மாற்றுற அளவுக்கு அவன் சோம்பேறித்தனம் இருக்குமா. அந்த வயல் வந்து பச்சை பசேன்னு இருக்க அந்த வயல் வந்து அது முள்ளாக மாறுமா. அப்போ வரைக்கும் அவன் சோம்பேறித்தனமாக படுத்தே இருப்பான், இல்லை வேறு உட்காந்துருப்பான், ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்குள்ளே அது காஞ்சி அதில் வேறு முள் வந்து அந்த பயிரை எடுக்காமல் அதை காய விட்டுருவான். அதுக்கப்புறம் அது விழுந்துடும். தானியங்கள்லாம் விழுந்தோன்னே பறவைகள்லாம் சாப்பிடும். அதுக்கப்புறம் யாராவது பொறுக்கிட்டு போவாங்க. ஆனால் இவன் எப்படி இருப்பானா, யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பானா. இது வந்து சோம்பேறி பார்ட் நம்பர் 1. ஓகேவா? பார்ட் நம்பர் 2 உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.